இந்திரா அமலன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள் முட்டை, சர்க்கரை, மைதா, சால்ட்டு, செரி, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பட்ரு ஃபஸ்ட்டு மைதா 250 எடுத்து சலித்து எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுட்ரு 50 கிராம்ஸ் அதையும் சலித்து எடுத்துக்கோங்க. சுகர் 250 கிராம்ஸ் எல்லாத்தையும் சலித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது பால். முட்டையும் பட்டரையும் ஒன்றா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு பவுல் எடுத்து வச்சோம்ல பவுடர்ஸ், அந்த பவுடர்ஸோட எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஹேண்ட் மிக்ஸ், ஒன்று மிஷின் மிக்ஸ். நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மிஷினில் அடிக்கிறது. இது ஹேண்ட் மிக்சரில் என் பையன் செஞ்ச மிக்சர். இது 2 வகையான கேக்கு. ஒன்று மிஷின், ஹேண்ட் மிஷின். கப் கேக்ஸும் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்தது டெக்கரேட் பண்ணுற வேலை. அதுக்கு தேவை டார்க் சாக்லேட். அதை நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட் செத்துறதில் செத்தி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் ஹெவி வைப்பிங் க்ரீம். இது எதுக்குன்னா பைப்பிங் பண்ணுறதுக்காக. ஹெவி வைப்பிங் க்ரீமை போட்டுட்டு அது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு. இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த நாசில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கப் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்திரா அமலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக்